So, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வீக்ல நடந்த ஒரு டெக் நியூஸ் அதுக்கப்புறம் அப்டேட் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் Paytm. ஸோ Paytmக்கு இப்போ ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் Paytm வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பார்ப்போம். அந்த பேஜ் கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து போகலாம். அங்கே உங்களுக்கு வந்து பாருங்க மேலே அந்த UPI லைட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ண பேங்க்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. ரெகுலராக Paytm யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும் இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு இந்த புது லுக் பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ இன்னும் சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் செக் பேலன்ஸ் வந்து கொடுக்குறேன். செக் பேலன்ஸ் கொடுத்து நான் பின் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ சவுண்டு கேளுங்க. அந்த அமௌண்ட் காட்டும் போது நமக்கு அந்த காயினோட சவுண்ட் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டும் நமக்கு ஒரு சின்ன அனிமேஷன் வந்து காட்டுறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஜஸ்ட் Paytm வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வர இந்த 20ஆம் தேதி நமக்கு வந்து கான்செப்ட் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சேவிங் ஃபெஸ்டிவல் சேல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து இப்போ நிறைய ஐஎமோட ப்ரைஸ் கட் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம ஒரு நாள் முன்னாடி வந்து இப்போ டெடிகேட்டான வீடியோ வந்து போடுறேன், என்னென்ன ஐஎம்க்கு வந்து இப்போ என்னென்ன ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஐஎம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎம் ஏதாவது வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட் கார்டோட கிராண்ட் சேவிங் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன் HyperOS 2.0 நமக்கு வந்து பார்த்தா பீட்டால வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து Redmi 12 5G அந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தா அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்டே ஒரு Redmi 12 5G டிவைஸ் இருக்குது. செக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தா அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஸோ மேபி நமக்கு கொஞ்சம் லேட் ஆகி வந்து வரும். ஸோ உங்ககிட்ட Redmi 12 5G இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கும். உங்களுக்கு அப்டேட் காட்டினாலும் இன்னும் கூட கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து காட்டும். அதுக்கப்புறம் Redmi Note 13 Pro டிவைஸ்க்கும் நமக்கு வந்து வந்துருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போக்கோட X6 அதுக்கப்புறம் Redmi 13 5G. ஸோ அந்த டிவைஸ்க்கு நமக்கு வந்து HyperOS அப்டேட் வந்து வரப்போகுது. ஓகே, HyperOS எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டு வந்து பாருங்க. ஸோ இந்த டிவைஸ் உங்களோட ஃபோனோட நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு HyperOS வந்து கிடைக்கும். ஸோ கூடி சீக்கிரம் மற்ற எல்லா டிவைஸ்க்கு வந்து HyperOS வந்து ரோட் ஆக போகுது. இந்த HyperOS 2.0 பற்றி தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக Redmi Note 14 சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனல் 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். Redmi Note 14 5G, Redmi Note 14 Pro Plus 5G ரெண்டு டிவைஸ்க்கான அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Oneui பீட்டா 1 நமக்கு வந்து ரிலீஸ் ஆயாச்சு. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு Oneui வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா 2, 3, 4 நமக்கு வந்து அடுத்தது வரப்போகுது. அந்த அப்டேட் நமக்கு வந்து இந்த மாதிரி டேட்டில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்தால் தான் தெரியும் இந்த மாதிரி டேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து S24 சீரிஸ்க்கு மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் பீட்டாவில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். Oneui பீட்டா 2 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்னோட டிவைஸ்க்கு வந்து இப்போ Oneui 7 வருமானு கேட்குறீங்க. ஸோ இந்த இமேஜ் உங்களோட டிவைஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு Oneui 7 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதை வந்து சாம்சங் தான் நமக்கு வந்து சொல்லணும். ஸோ ஃபியூச்சரில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் நமக்கு வந்து இப்போ பீட்டா தான் போயிட்டுருக்கு, டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனால் ஸ்டேபிள் வரும். ஸோ ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் அவங்க சைட்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க என்னென்ன டிவைஸ்க்கு எப்போ வரப்போது சொல்லுவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில கூகுள் ஆப்ஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ யூடியூப்ல நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ப்ரொஃபைலில் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்துக்க முடியாது. கிளிக் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நிறைய பேர் வந்து பார்க்குறேன் யாருமே வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் ஆப் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேட்டும் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெகுலராக வந்து இப்போ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. மேலே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். கீழே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சி ரீசெண்ட் அப்டேட்னு இருக்கும். டிவைஸ் என்னென்ன ஆப்பெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் வந்து கொடுத்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் நமக்கு வந்து 5 ஆப்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் ஒன்று தான் ஆகும். ஒன்று இன்ஸ்டால் ஆகும்போது இன்னொரு மற்றதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 ஆப் கொண்டு வந்தாங்க. 3 ஆப் இன்ஸ்டால் ஆகும், மற்றதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 5 ஆப் வந்து அட் டைம் இன்ஸ்டால் ஆகுது, மற்றது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் கூட நமக்கு வந்து ஆப்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகும் இந்த மெத்தடில். ஓகே, தென் கூகுள் ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப்போட சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு ரீசெண்டாக நமக்கு என்ன நியூஸ்லாம் வந்துச்சோ அது எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம தனியாக ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போடுவோம், கூகுள் ஆப்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரி ஆப் வந்து பிடிக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். நத்திங் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஆப் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஆப் வந்து வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சில டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்மாக கிடையாது, இதுதான் நத்திங்கோட கேலரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நமக்கு ஒரு வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லிங்க்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து முதல்ல போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்,
யூஸராக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போய் இந்த கேலரி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நமக்கு அந்த புது கேலரி ஆப். ஸோ ஃபஸ்ட்டு கீழே உங்களுக்கு டைம் லைன் அதுக்கப்புறம் ஆல்பம்ஸ் வந்து காட்டுது. அந்த ஸ்மூத்னஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைம் லைனில் உங்களுக்கு வந்து இப்போ ஆல் ஃபோட்டோஸ் நம்ம என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கோமோ எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு வந்து காட்டுது. அதுக்கு பக்கத்தில் ஆல்பம் வந்து இருக்குது. ஸோ ஆல்பம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லா டிவைஸ்க்கு இது மோஸ்ட்டாக சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் டிவைஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த கேலரி ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அனிமேஷன் நல்லா இருக்குது, இன்னும் கூட ரொம்ப ஃப்ளூயிடாக வந்துருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பேஜ், அந்த பேஜ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். நமக்கு எதாவது போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இந்த கேமரா பட்டன் இருக்கும், செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து மேலே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. காலிங்கில் நமக்கு ஒரு புது ஃபீச்சர் வரப்போகுது, ஸ்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம கால்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு டெடிகேட்டான ஒரு டயலர் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டயலரில் கிளிக் பண்ணி நம்மளால வந்து டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் இந்த ஃபீச்சர் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ மெசேஜ் ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள், சின்ன ஒரு ஐகான் வந்து காட்டுது. அந்த பட்டன் செலக்ட் பண்ணும்போது டேரெக்டாக நமக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த ஒரு சில டெக் அப்டேட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்து அடிக்கடி நிறைய கண்டென்ட்லாம் வந்து போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.